வணக்கம். ரொம்ப நன்றி நீங்கள் வந்து படம் பார்த்ததுக்கு. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் ஆதரவு ரொம்ப முக்கியம். இது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இது வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். நீங்கள் கேள்வி எனக்கு கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனுடைய செகண்டு ப்ரொடக்ஷன். ஆப்பை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த பர்டிகுலர் ஆப்பா ஜென்ரலாகவே லோன்ஸ் ரைட்டு, பட் அந்த ஒரு ஆப்பை மட்டும் சொன்னது இல்லை, ஒரு இது இமேஜினரி ஆப்பு. இமேஜினரி ஆப் அது ஸ்டார்டிங்கில் டிஸ்க்ளைமரில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆப் கிடையாது. ஒரு இமேஜினரி ஆப். இந்த மாதிரி இமீடியட்டாக உடனே கடன் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இமீடியட்டாக லோன் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பு, ஒரு ஃபிக்ஷனல் ஆப். பட் என்ன மெசேஜ், வாட் யூ ட்ரை டு சே இஸ் தட் தே டோன்ட் அலோw யூ டு க்ளோஸ் த லோன். டாப் அப் பண்ணி நம்ம அதிலேயே ட்ராக் பண்ணி, அதுதான் ஐ திங்க் த மெயின் திங். லோனுங்கிற விஷயத்தில் வந்து டு கீப் பீப்புள் ட்ராப்ட் அந்த சைக்கிளில் வந்து திருப்பி ஏன்னா அது ஒரு பழக்கத்தில் உண்டு பண்ணி அதில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அது லோனுங்கிறது வந்து ஒரு அவசியமான ஒரு இதுங்கிறத நம்ம அந்த மாதிரி இல்லாத. இப்போது நோ ஷூரிட்டி லோனுங்கிறது வந்து ஒரு இது இல்லை. இப்போது எல்லா லோனையும் நான் சொல்ல, ஒரு நோட்டோரியஸாக இருக்கிற ஒரு லோன் ஆப்ஸ், அது அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு சில டாக்டிக்ஸ், அந்த மாதிரி ஒரு இது. அவ்வளோ என்னோட மெயின் என்ன பாயிண்ட்னா, நம்ம லோன் வாங்குறச்சே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சைடில் போடுவோம், பின்னாடி போடுவோம், பாட்டமில் போடுவோம். we don't see the conditions. Yes, definitely. Yes, I mean, I have done it. ஆமாம் சார். அன்னைக்கு தேவைக்கு வந்து they are fulfilling our need. கண்டிப்பாக சார். For that you end up paying a huge price. எஸ், That's what Yes. நான் சொல்லியிருக்கேன். ஆமாம் சார். ஆமாம், எந்த இது பண்ணுறதுனாலுமே வந்து அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, அது ஏன்னா நத்திங் கால் ஃப்ரீ லஞ்ச். அந்த மாதிரி யாருமே வந்து சும்மா நம்மளுக்கு காசு கொடுக்க போகிறதில்ல. அது என்னென்ன சாதகம் பாதகம் அதெல்லாம் பார்த்து நம்ம ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி, டிஜிட்டல் இதுன்னு வரும்போது எல்லாமே நம்ம இமீடியட்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். இந்த டோப்பமின் இதுக்காக ரஷ்க்காக எல்லாமே இமீடியட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. அந்த உடனே கடனுங்கிறது வந்து ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது. ஏன்னா முதல்ல வந்து நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும், நிறைய வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்போ வந்து டிஜிட்டல் இதுங்காட்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. உங்கள் இதை வந்து ஈஸியாக யாரும் ஹேக் பண்ணிடலாம். அந்த மாதிரி நிறையா நான் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து ஒரு லோன் ஆப்பில் வாங்கி அவங்க கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு இது இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மெசேஜில் சார் நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாலே இந்த லோன் இஸ் சேங்ஷன்ட். சாதாரண எஸ்எம்எஸ்லேயே ஆமாம், வென் யூ கிளிக் தட் பட்டன் ஆட்டோமேட்டிக்காக சில லோனெல்லாம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும். லிங்க்கு இல்லாமல் எதுவுமே இல்லை. தே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கிவிங் எ ஸ்மால் மணி, தென் கோ ஃபார் எ பிக் அமௌண்ட். ஒன்ஸ் நீங்கள் லோன் வாங்கியாச்சுன்னு சொன்னால் அவனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம மாறிடுறோம். ஆக்சுவலாக அது பெரிய பாதிப்பு இன்றைக்கி ரொம்ப இருக்குது இந்த லோன் விஷயத்தில். அது மட்டும் விவசாயி வந்து இன்னைக்கு விவசாய கடன் வாங்கி தற்கொலை பண்ணிட்டு இறக்குறத நம்ம பல ஊர்களில் பார்க்குறோம். விவசாயிக்கும் நீங்கள் சூதாடி இன்னைக்கு வந்து சூதாடி இதில் தோற்று போகிறவனுக்கும் நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் விவசாயம் வந்து இந்த சூதாட்டத்தோட விவசாயியோட தற்கொலை வந்து கம்பேர் பண்ணுறீங்க. இல்லை அது இல்லை சார். விவசாயி வந்து தன்னுடைய கடனை கட்ட முடியாமல் தானாக எடுக்கிற முடிவு. நோபடி கம்பல்சிவ். இந்த சூதாடங்கள் அப்படி இல்லை. ஒன்ஸ் தே கேனாட் பே த மணி அப்படின்னா ஹீ இஸ் ஃபோர்ஸ் டு டை. விவசாயி யாரும் வற்புறுத்ததில்லை. அது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக சென்சார்லேயே கேட்டாங்க இந்த கொஸ்டினை. கேட்ட பொழுது இஃப் தெர் இஸ் எனி ப்ரூஃப்னு கேட்டாங்க. தெர் இஸ் அ காலம். நீங்கள் இந்த மாதிரி இறந்துட்டா அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ஆகுங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு லா இருக்குது, சட்டம் டிஃபால்ட்டாக இருக்குது. அதை கேட்டாங்க, சென்சார்லேயே கேட்டாங்க. ஏன்னா சென்சிட்டிவான நியூஸ் அது. பரவாயில்ல சார், நீங்கள் கேட்கலாம். விவசாயி மேட்ரு அப்படி இல்லை சார். டெஃபினட்டாக அது கிடையாது. விவசாயி வந்து தன்னுடைய கடனை கஷ்டப்பட்டு உழைச்சி கட்ட முடியாமல் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார். அது கூட இப்போ இல்லை, இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த ரூலையும் இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் விவசாயிகளுடைய பிரச்சனைலாம் இப்போ கையில் எடுக்கப்பட்டிருக்கு. நாம் இந்த படத்தை என்ன மெசேஜ் சொல்ல வரோம்னா, இப்போ கேம்பிளிங்
has become a very serious message. இந்த சூதாட்டத்தால் பலவிதமான நீங்கள் வந்து கோவாலெல்லாம் நீங்கள் அந்த கேசினோக்குள்ளே போயிட்டா நீங்கள் அந்த டேபிளில் பார்க்கும்பொழுது ஒருத்தர் நான் போய் பார்த்தேன் 4 கோடி ரூபாய் விட்டுட்டு கடைசி கேம் விளையாண்டுருக்கான். அப்போ அவங்ககிட்ட கேட்குறேன், நான் ஈரோட்டிலேருந்து வரேன், ஒரு 50,000 ரூபாய் பணத்தோடு வந்திருக்கேன். அப்போ அந்த பணம் நான் இந்த பணத்தில் நான் ஜெயிச்சா என்னால் ஊருக்கு போக முடியும், இல்லாட்டி இந்த கடலில் தான் விழுகணுங்கிறான். அப்படி சொன்னேன் என்கிட்ட. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஸ்டோரி நாங்கள் வந்து ஆக்சுவலாக டைரக்டர் சொன்ன பொழுது அதை ஒரு மெசேஜாக நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லை சார், அந்த சூதாடுறவங்க கெசினோஸில் ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு கூப்பிட்றவங்கள நீங்கள் நல்லா விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூஆர் ரெகுலர் கஸ்டமர் தேர், உங்களுக்கு டிக்கெட்டை போட்டு அவங்களே வரவழைக்கிறாங்க, ரூம் தர்றாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீம் 11 அந்த மாதிரி நிறையா விஷயமெல்லாம் இப்போ தடை பண்ணிட்டாங்களே. ஏன்னா எனிதிங் டிஜிட்டலைஸ் அப்படிங்கிறது அந்த பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆப்போனண்ட் வந்து வெறும் நம்பருக்கு தான், வெறும் படங்கள் தான். பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்குது அவன் ஜெயிக்க விட்டுருவானா? டெஃபினட்டாக கிடையாது. அது எப்படி ஜெயிக்க விட முடியும்? அந்த ஆப் எப்படி சம்பாதிக்க முடியும்? அது வந்து இட்ஸ் அ டோட்டலி மிஸ்கான்செப்ட். அது இல்லை. கோவாவில் நீங்கள் பார்த்தீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்தியாவில் நான் கெசினோஸை மீன் பண்ணல சார். பொதுவாகவே இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்பல எல்லா கிராமங்கள்லையும் இருக்குது. இன்றைக்கி கிராமங்கள்லேயே சாதாரண பெட்டிங் நடக்குது. இந்த ஓவரில் 6 அடிப்பானா, இந்த ஓவரில் 4 அடிப்பானா, நிறைய இருக்குது. சார் ஒரு நிமிஷம், டீம் பேசிட்டு அப்புறம் கொஸ்டின். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். என்னோடய பேர் அத்விக் ஜலந்தர். நான் வந்து இதுக்கு முன்னாடி சில படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு படம் விண்வெளி பயணிகளுக்குன்னு ஒரு படம் பண்ணி நான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தை பார்த்து தான் வந்து டைரக்டர் வந்து எனக்கு கூப்பிட்டு பேசினார். டைரக்டர் வந்து எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே வந்து அவர்கிட்ட வேறு ஒரு ப்ராஜெக்டாக நாங்கள் வந்து அவரோட ஆக்டர்ஸ்க்கு நான் ஆக்டிங் கிளாஸ் எடுக்க போயிருந்தேன். நான் பாலுமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட், திரு பாலுமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட்டு. ஸோ அந்த படம் இதுக்கு முன்னாடி நான் நடித்த படத்தை இவர் வந்து பார்த்துருக்காரு, விச் இஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு செவரல் குட் அவார்ட்ஸ். அதை பார்த்துட்டு இவர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு நரேட் பண்ணார். நான் சைமல்டேனியஸாக இன்னொரு படமும் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், லீடாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எப்படிங்க இது பண்ணுறதால ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை, ஸ்டோரி நான் நரேட் பண்ணுறேன், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டோரி நரேட் பண்ணார். சச் எ ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட், ஒண்டர்ஃபுல் கேரக்டர். இதோட இது பார்த்திங்கன்னா நீங்கள் வழக்கமாக பார்க்குற நார்மல் கமர்ஷியல் அந்த ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லை வில்லன் அந்த மாதிரி போகாமல் கண்டென்ட்டை வந்து மெயின் கோராக வச்சு அந்த கண்டென்ட் என்ன சொல்ல வருது, கிட்டத்தட்ட இப்போ என்ன சார்ந்தவங்க பார்த்தவங்களும் அதுதான் சொன்னாங்க. அந்த கோரை நோக்கி மட்டுமே போய்கிட்டு இருக்கிற கண்டென்ட் இருக்கிற படங்கள் இது மாதிரி இருக்கிறதால தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து வர வச்சார். எனக்கு வந்து அவரோட ரொம்ப இட் வாஸ் அ ஜெனியல் வெல்கம். ஸோ வண்டர்ஃபுல் மூவி. எனக்கு வந்து இது என்னோட பர்சனலாக இந்த மாதிரி ஒரு படம் பண்ணது எனக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் நன்றி. என் பேர் நிவாஸ் ஆதித்தன். முன்னாள் பழம்பெரும் நடிகர் ஆதித்தனோட மகன். இது என்னோட 23வது படம். காக்கா முட்டை, தரமணி, ரெஜினா, லாக்கர் மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டான விஷயம். ஏன்னா வந்து இது என் கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான படமாகவும் இருக்கும். ஏன்னா நான் இங்கே எத்தனை பேர் நான் லோனே வாங்கலை நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் ஏதாவது வந்து ஒரு லோன் வாங்குவோம். அத்தியாவசிய லோன் எல்லாருமே வாங்கி தான் தருவாங்க. ஏன்னா கார், வீடு இதெல்லாம் வந்து யாராலையுமே இப்போதைக்கு ரெடி கேஷ் கொடுத்து வாங்கவே முடியாது. எல்லாருமே லோன் கொடுத்து தான் வாங்குவாங்க. ஆனால் அதை விட பெரிய ஆபத்து என்னென்னா இந்த ஆன்லைன் லோன்ஸ். இந்த மொபைலில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ கால் அவங்க பண்ணுவாங்க. பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக உங்கள் பேங்க்கில் நீங்கள் கேட்குற 1 லட்சமோ 2 லட்சமோ இல்லை 50,000 10,000 ஆரம்பித்து எல்லாருக்குமே இந்த லோன் போகுது. அது ஏன் எந்த டீட்டெயில்ஸும் இல்லாமல் வாங்குறாங்கன்னா அதுதான் ட்ராப். ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் ஒரு 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 ஃபிக்ஷனாக ஒரு ஆப் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எந்த ஆப்பையும் நாங்கள் மென்ஷன் பண்ணல. பட் இந்த மாதிரி ஆப்ஸ் நிறையா இருக்குது.
ஸோ இதில் நானும் கூட பட்டிருக்கேன். ஏன்னா கோவிட் டைம்லலாம் வந்து எந்த வருமானமும் இல்லை எங்களுக்கெல்லாம். அப்போ வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி லோன்ஸ் வந்து அப்போ தான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி இருக்குது, திடீர்னு ஒரு 10,000 வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ அவமானங்கள் நீங்கள் சந்திக்கணுங்கிறது எத்தனை பேர் பட்டிருப்பீங்கன்னு தெரில, ஆனால் நான் பட்டிருக்கேன். ஸோ அந்த கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி தட் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ்? டோட்டல் ஃபிலிமே வந்து ஒரே சீனில் முடிச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஒரே சீன் ஒன்று. ரெண்டாவது ஆரம்பத்திலிருந்து எண்டு வரலையும் குடியே கெடுக்கும் அந்த மேட்டர் ஃபுல்லாக வந்துருக்கு. இன்னொரு சப்ஜெக்ட் டேக்கன் வாஸ் வெரி பக்கா. ஒரு ஃபைனலாக வந்து இது நாட் ஃபார் இதுக்காக இல்லை, என்னென்னா அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, அது போஸ்ட்மார்ட்டம் பிரச்சனை இருக்கும், அது அஃபிஷியலாக வேணாம். அது டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுப்பாங்க, அது வேணாம். அது வந்து சொல்ல வேண்டிய கருத்து அற்புதமாக வந்துருக்கு. இல்லை, அது வந்து என்னன்னா அவங்க லாஸ்ட்டாக அவர் சொல்லுவார், நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு, அப்படி வந்து ஆளை மாற்றி அவங்க வந்து இப்போ வச்சுருக்காங்க. பட் எனிதிங் இஸ் பாசிபிள். ஸ்பாயிலர் ஆயிடும். நல்ல சப்ஜெக்ட், நல்ல சப்ஜெக்ட். இன் டைம், இன் டைமில் கொடுத்துருக்கிறீங்க. டூரேஷன் சாங் எங்கே போட்டுக்கிட்டு எங்கெங்கே போயிட்டு வராமல் அற்புதமாக உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேர் எஸ்தர் நொரோன்னா. ముందు நிறைய தெலுங்கு சினிமாவில் ஐ ஹவ் டன் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரெயிட் தமிழ் சினிமா இஸ் கேம் ஆஃப் லோன்ஸ். Where Telugu cinemas have been dubbed in Tamil, and I always have received so many messages on social media, comments, when are you coming to Tamil movies, welcome to Tamil cinema. But always my intention was to come with a good film, with a good script, because all my life, around 40 films in around 6 languages. I've done Hindi, Marathi, Konkani, Telugu, Kannada, Tulu. So Tamil also I've done one earlier, but it was just an appearance, just a Meen Kulambam Manpayanam cinema la oru song irukku. But cinema, when I considered, I always used to listen, lot of offers, but waiting for the right project. But when Abhishek approached with this subject, I liked it very much, because like everyone else said, relevant subject, crisp, to the point, space for performance. Length is secondary, but the quality of the role, quality of the subject really romba pudikudhu. And that is when I decided that okay, I must be a part of such a nice project. Where it goes, where it takes me is secondary, but as an artist, the job satisfaction and the joy of being part of a wonderful project is what I considered. And today when I sit down and watch this film, which is about to release soon, I'm very happy, looking forward. Personally, very happy that I'm entering Tamil cinema with this project. I'm already excited about it, and already getting, whoever has watched this show is already appreciating me, already liking my work. So I think it is a good start, positive start. So when it releases, I am looking forward that with the support of all the lovely Tamil media people, with all your support and blessings, this film has to go forward. More and more people have to watch it, like it, appreciate it. I'm sure about it. So I hope that you all, like, all the viewers who are going to watch the film, like it and bring good name to the entire team. So Romma Nandri, thank you so much. Tamil project mainly illana kuda paravalle, if you are part of the script, the script has reached you. Yes. And you won't mind being part Yes, of that. yes. I think in today's time, we have gone past that. When I entered films, we were in the era, well, my first film in Telugu was 2013. Back then it was hero, heroine, dancing, love, college. But I think today we have grown past that. Even the audience, OTT audience, what matters is, are we delivering what we are promising? Or a promise irukku, script means they are buying a ticket, they are entering the theatre, they are seeing us on poster. Are we delivering the character? Are we justifying the character that we have taken? How well we are justifying? It doesn't matter first lead, second lead. No, I don't think there is something called, yeah, I have never believed in first lead. The script decides the lead and the audience decides the star. So who is the star?
the cinema, script, performance, and audience decides. So I take up every role that touches my heart and deliver it to the fullest of my ability. Rest, the audience decides. இது personal இது இருக்கா director பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ambitions within you? Sorry? தமிழ்ல Uh-huh. to be part of any important project, any directors? No, nothing like that. I think, see now, Abhishek is not someone who everyone knows, but Abhishek made a wonderful project, wonderful film. So I don't think, I don't believe in those labels. I am open to all kinds of projects. I believe in scripts and I believe in the vibe and wavelength that you feel when you meet a person and listen to a script. Yes. Thank you. இந்த கதையினுடைய நோக்கம் அவங்களை தற்கொலை செய்ய வைக்கிறதா கடனை வசூலிக்கிறதா மோட்டிவ் வந்து உனக்கு தற்கொலை பண்றதுக்காக தான் வருதே தவிர அவன் அந்த ஃபிளாட் எழுதி கொடுங்க கேட்குறீங்கன்னா ஃப்ளாட் அவனு இல்லை வாடகை வீடு இது. இது என்னென்னா இது ஒரு 2-3 விஷயத்தை வந்து தீமேட்டிக்காக கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் சார். ஒன்று வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பிரேக் டவுன் எப்படி கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் ஒரு கேம்பிளரோட மைண்ட் செட்டு, அவன் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு எவ்வளோ வேணாலும் காசு வாங்குறான். அப்போது அடுத்த ஒரு இதுக்கு ஒரு நீங்கள் ஜெயிக்க பழகிட்டீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 டைம் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா வந்து அடுத்ததுன்னு சொல்லிட்டு தோக்க வந்து இன்னும் அதிகமாக இது பண்ணிட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது இது நான் பார்த்த நிறைய நியூஸ் அதில் இருந்து கொஞ்சம் ஒரு சில இதில் எடுத்தது தான் நான் இது பண்ணேன். ஒரு கேம்பிளர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு காசு தேவைப்படுது, பண கஷ்டம் தாண்டி அவன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் எந்த மாதிரி, ஏன்னா ஒரு டோபமின் ரஷ் உள்ள வந்து கேம்பிளிங்க்கு அடிக்ட் ஆவான். அதோட ஆப்போசிட் அடுத்த சைக்கிள் வந்து டிப்ரெஷன் சைக்கிள். அந்த இதில் வந்து எப்படி ஈஸியாக அவனை புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தன் வந்து இது பண்ணுறான். அப்படிங்கிறது வந்து ஒரு தீமேட்டிக்கான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தான் சார். மற்றபடி வந்து வேறு எந்த இதுவும் இல்லை. அந்த வாங்கின கடன் வந்து அவர்கிட்ட வருமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க மைண்ட் என்னன்னா இல்ல அதுதான் அந்த அதுல அந்த வில்லத்தனம் என்னன்னா இல்ல அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுறோம். இன்சூரன்ஸ் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல தற்கொலையாகவோ ஒரு மரணமாக இருந்தால் இந்த பணம் நீங்கள் லோன் வாங்குறப்போ போட்ட இன்சூரன்ஸ்லேருந்து வசூல் பண்ணிக்க முடியும்னு ஒரு கிளாஸ் இருக்குது. சூசைட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை சார், இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஆப் தரக்கூடிய அவன் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பர்சனல் செக்யூரிட்டி லோன். செல்லாது, அது நீங்கள் வந்து அதை எழுதலாங்கிற சூசைட் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது சார். இதில் அது வந்து சென்சாரில் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இது வெகுஜன மக்களால் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம எந்த ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கீழே போடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சூசைட் கிளாஸ்ன்னு ஒரு இருக்குது, அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு இதுவும் கூட, அதாவது இப்போ இந்த லோன் எடுத்து இந்த இன்சூரன்ஸ் இது பண்ணி இந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் இது பண்ணால் சூசைடு ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காது. அது தாண்டி போச்சுன்னா அந்த சூசைட் கிளாஸுங்கிறது இருக்குது. சூசைட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது சார். அது கீழே போட்டிருக்கேன் சார். அந்த சீனில் இவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லும் போதே வந்து கீழே டிஸ்க்ளைமரில் போட்டிருக்கேன் சார். நான் கடன் வசூலிக்க வர்றவன் கடன் வசூலிக்கிற நோக்கத்தோட தான் வருவான். ஆமாவா இல்லையா? ஆமாம் சார். இப்போ இன்னொன்று சார் நீங்கள் பார்க்கலாம் சார். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா ஓகே சார். இல்லை அபி நீங்கள் வந்து கேரக்டர் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னோட கேரக்டர் என்ன, என்னோட கேரக்டர் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரெண்டு பேரோட இன்டென்ஷன் என்னன்னு கருத்து என்னன்னா, நாம் வண்டி லோன்லேருந்து எந்த லோன் வாங்கினாலும் 99.9 அந்த காலமெல்லாம் நம்ம படித்தோம்னு சொன்னால் லோனே வாங்க முடியாது. ஒன்று யாருமே படித்து கையெழுத்து போடுறதில்லை. எல்லா இல்லை சார், ஒரு அரசு மானியம் கொடுக்காது தெரியுமா? அது இல்லாமல் சார் கொடுக்காங்க, அது தர்றாங்க சார். அது நிலத்தை பேஸ் பண்ணி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கூட கொடுக்குறாங்க, தராங்க சார். அது தராங்க சார். அந்த கடன் அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லையா சார்? அதை பற்றி பேசவே இல்லை. இல்லை அவங்க கேட்டாங்க, அவர் விவசாய கடன் பற்றி கேட்டார். இந்த படத்துக்கும் விவசாய கடனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆமாம் சார், நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஆப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவன் அதை தூண்டுவான் சார். இன்னும் ஒன்று ஒரு ஓகே அடுத்தது இங்கேருந்தே பேசலாமா? இங்கேருந்தே பேச இது எப்படி இல்லை அப்படியே இல்லை இந்த சைடு நீங்கள் மட்டும் எழுந்துச்சு அவர் இப்படி வந்துருக்கு. இல்லை எழுந்திரிக்க முடியுமான்னு பார்த்தேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
சாரி, என் உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால் துணையோட வர வேண்டியிருந்துச்சு. இப்போது படத்தை பற்றி பேசணுன்னா, இது ஆக்சுவலாக ஒரு நடைமுறையில் நடக்கிற ஒரு விஷயம். நம்ம லோன் இல்லாத யாருமே கிடையாது. ஸோ யாருமே கிடையாதுன்னு ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல, நிறைய பேர் இருக்கலாம். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா கோவிடுக்கு அப்புறம், கோவிடுக்கு முன்னாடி அப்புறமா கோவிடுக்கு அப்புறம் நடித்த முதல் படம். அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய பிரேக் ஆகிடுச்சு எனக்கு. அபிஷேக் வந்து இது உங்கள் படம் அப்படின்றதுனால தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 பேர் 4 பேர் படத்தில், அண்டு ஒரே இடத்துல நடக்கிற ஸ்டோரி. இது உண்மையாக நடக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி லோன் வாங்கி சூசைட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அண்டு நல்லா இருக்குன்னு நம்புகிறேன், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு. ஸோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனி கொஸ்டின்ஸ்? என்ன சார்? அது சார் ஒரு நடிகருக்கு என்ன சார் வேணும்? ஒரு சேலஞ்ச் தானே. யூ டோன்ட் நீட் டு பி அ ஹீரோ ஆர் டைப் காஸ்டட் அஸ் அ ரொமான்டிக் ஹீரோ ஆர் ஆக்ஷன் ஹீரோ எனிதிங். யூ ஆர் அன் ஆக்டர். உங்களை எப்படி மோல்ட் பண்ணுறாங்களோ அப்படி மோல்ட் ஆகிடுங்க, அவ்வளோதான். இப்போது அவ்வளோ சரியில்லை சார், பட் I'll get all right. I'll come back. அப்படி நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். பண்ணியிருக்காங்க. They've helped. ஆமாம் சார், பண்ணார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் உங்களுக்கு கேபி பாலா ஹெல்ப் பண்ணாப்ல. ஆமாம். ஆனால் அவரை பற்றி நிறைய விமர்சனம் வரும் சார், வெளியே எப்படி சார் பார்த்துருக்கீங்க? அது எனக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லையா சார். ஏன்னா எனக்கு தான் ஹெல்ப் பண்ணார். விமர்சனம் வந்து அவர் இந்த காந்தி கண்ணாடி நடித்தார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது மேபி இஸ் டூயிங் இட் ஃபார் பீப்புள் டு see that he is helping or any. அந்த இன்டென்ஷன் எனக்கு தெரியாது சார். எனக்கு வந்து அவர் என் வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். அது வீடியோ எடுக்கிறாங்களோ ஆடியோ எடுக்கிறாங்களோ வாட் எவர், இட் இஸ் நாட் மை கன்சர்ன். எனக்கு ஹெல்ப் பண்ணார், அதுதான் எனக்கு தேவை. இப்போது எனக்கு வந்து மெடிக்கல் இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ ஐ நீட் தட். தே டேக் அ வீடியோ ஆர் வாட் எவர், இட் இஸ் நாட் மை கன்சர்ன். எனக்கு அது பாதிப்பில்லைன்னுல, எனக்கும் அதுக்கும் இட் டசன்ட் மேட்டர். லிங்கே ஆகலையே. ஆமாம். அப்படின்னு நான் வெளிப்படையாக அப்படி கேட்க முடியாது சார். அது கேட்டால் வேறு மாதிரி போயிடும். இட் வில் பி அண்டர்ஸ்டுட். இட் வில் பி அண்டர்ஸ்டுட் as something else. எனக்கு கவர்மெண்ட் சார்பாக தான் நான் வந்து ஐ நீட் அ டிரான்ஸ்பிளான்ட். கவர்மெண்ட் சார்பாக தான் பண்ணுறேன். ஆர்கன் கிடைக்கல இன்னும். ஸோ யா, ஐ எம் ஷுவர். தேங்க்யூ ஃபார் யுவர். பண்ணணும் சார். எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக கழித்து ஒரு நல்ல படம், இந்த மாதிரி தரமான படம் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் போய் இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு 2 விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன் கேட்ட கேள்வியை பொறுத்து. ஒன்று வந்து இது ஒரு ஃபிக்ஷன் தான் சார். ஒரு இமேஜினேஷன். நம்ம வந்து நிறைய விஷயம் பார்க்குறோம், அதை வச்சு நம்ம வந்து ஒரு கதையாக எழுதுகிறோம். ஒரு கேரக்டர்ஸு, ஒரு லோன் ஆப் எல்லாமே ஒரு ஃபிக்ஷன் தான். இது இந்த மாதிரி வந்து இது 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 ஒரு டாக்குமெண்ட்ரி கிடையாது. இது வந்து ஒரு கமர்ஷியலாக நிறைய பேர் மக்கள் வெகுஜன மக்களில் பார்த்து
அவங்க ஒரு கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அவனை இருக்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து கொஞ்சம் இது பண்ணி ஃபிக்ஷனாக தான் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு இது டாக்குமெண்ட்ரி கிடையாது, ஃபிக்ஷன். எல்லா இதுலேயும் ஒரு ஃபிக்ஷன் தான். ஸ்டார்டிங்லேயே டிஸ்க்ளைமர் போட்டாச்சு. அது ஒன்று. ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம் சார். ஏன்னா இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு என்னோட டீம் தான் முக்கியமான காரணம். ஒரே காரணம். இப்போ என்னென்னா சினிமாங்கிறது வந்து ஒரு மனுஷனோட முயற்சி கிடையவே கிடையாது. ஒரு டீமாக வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த சினர்ஜி அச்சீவ் பண்ணுறதுங்கிறது வந்து அது ஒரு நல்ல டீம்னால தான் வந்து அந்த அவுட்புட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தில் ஐ ரியலி லைக் டு தேங்க் மை டீம். சினிமாட்டோகிராஃபர் சபரி, எடிட்டர் பிரதீப், ஆர்ட் டைரக்டர் சஜன், மியூசிக் டைரக்டர் ஜோ கோஸ்டா, மை டைரக்ஷன் டீம் சிவா, வினோ, கிளாட்சன், இவங்க எல்லாமே வந்து எல்லாமே ஒரு என்னை நம்பி, அதாவது நான் ஃபஸ்ட் அவங்க பிலீவ் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கதையாக நான் போய் சொல்லும் போது வந்து அவங்க பிலீவ் பண்ணி தே ஹேவ் டு அக்செப்ட் த ஸ்கிரிப்ட் அண்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ வித் த ஸ்கிரிப்ட். அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஒரு ஐடியாஸ் நிறையா பவுன்ஸ் பண்ண முடியும். ஒரு ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்து பண்ணும்போது தான் வந்து அந்த அவுட்புட்டு வந்து தெரியும். ஸோ ஐ லைக் டு ரியலி தேங்க் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். எல்லாருமே எனக்கு எல்லா விதத்தையும் அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் திஸ் ஃபில்ம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐ லைக் டு தேங்க் மை டீம் ஹோல் ஹார்ட்டட்லி. அண்ட் இந்த ரெண்டு விஷயத்தை ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜீவானந்தம் சார். அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சப்ஜெக்ட். அதாவது கமர்ஷியலாக வந்து இப்போ ஈஸியாக எந்த ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி ஒரு எப்படி வேணாலும் நம்ம வந்து என்ன வேணாலும் கதை பண்ணலாம். பட் ஒரு ஸ்கிரிப்ட் அண்டு அது நம்ம இஷ்யூவை வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஒரு ப்ரொடியூசரோட இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வந்து என்னை சேலஞ்ச் பண்ணாமல் வந்து அவர் டோட்டலி நம்பினார். இப்போ வந்து இதில் வந்து நம்ம எப்படி வேணாலும் அங்கே எங்கே வேணாலும் டீவியேட் ஆகலாம். எப்படி வேணாலும் டீவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் ஹூக்கப் பண்ணி இது பண்ணல. அந்த பிலீஃபுக்கு வந்து ஐ ரியலி லைக் டு தேங்க் ஜேஜி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜீவானந்தம் சார் அண்ட் மை ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி இருக்கிறதே 4 பேர். ஸோ நிவாஸ் நான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் பயங்கரமாக நடிக்கணும் சார். ஏன்னா நீங்கள் உங்களோட கேரக்டர் தான் வந்து சென்ட்ரல் ஃபோக்கஸாக இருக்குது. நீங்கள் நடித்து தள்ளணும் அப்படிங்கும்போது டக்குன்னு அவர் சேலஞ்சாக எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன், எனக்கு அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது இது பண்ணேன். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் தான் நான் இது பண்ணேன். செகண்ட் வந்து அபிநய் வந்து ஆஃப்டர் ஆக்சுவலி நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது வந்து நான் ரகுவரன் சார் தான் நான் மைண்டில் வச்சு நான் எழுதினேன் அந்த கேரக்டர். எவ்ரி மூமெண்ட் ஐ மீன் நம்ம எழுதும்போது சும்மா அந்த ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ணுவோம். ரகுவரன் சார் தான் வச்சு நான் பண்ணேன். அப்போது இது பண்ணும்போது அவரோட இன்டர்வியூ ஒன்று பிஹைண்ட் ரூட்ஸில் நான் ஒன்று பார்த்தேன். நான் ஆக்சுவலி ஓகே இவர் வந்து நல்ல ஒரு ஆக்டர். ஏன்னா இவங்க அம்மா வந்து ஷீ ஒன் நேஷ்னல் அவார்ட். நல்லா மலையாளத்தில் வந்து நிறையா படம் நடிச்சிருக்காங்க. சீசன்டான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஷி காட் நேஷ்னல் அவார்டு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஹீ இஸ் யூனோ ஒரு கிஃப்டடான ஒரு ஆக்டர் தான் நான் பார்த்த வரைக்கும். அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, ஈச் அண்ட் எவ்ரி கிளான்ஸ் எவ்ரி இதுவுமே வந்து ஒரு வில்லத்தனம் வேணும் அப்படிங்கும்போது வந்து ஐ ஆஸ்ட் ஹிம். அண்ட் அவர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு நிறைய டவுட் இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கதை சொல்லியிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ, ஒரு டவுட்டோடவே வந்து இது பண்ணார். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங், என்னோட ஒர்க்கு, அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட், அந்த கேரக்டர் இது பண்ணும்போது வந்து அட் சம் பாயிண்ட் ஐ திங்க் ஹி காட் த கான்ஃபிடென்ஸ். சொன்னால் இது நான் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, தோ இட் இஸ் நாட் அ வெரி கமர்ஷியலி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இதாக இருந்தாலும் இவர் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் எஸ்தர் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டராக இருந்தாலும் அவங்க வந்து நடிக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கோப் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. பட் அந்த ஒரு குடும்பத்தை வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஒரு 2 சீனில் வந்து இது பண்ணிட்டு போகணுங்கும்போது வந்து பார்த்தோன்னே வந்து ஒரு இன்னசென்ஸ் இது பண்ணும் அப்படிங்கும்போது வந்து எஸ்தர் கேட்டபோது ஷி இமீடியட்லி அக்ரீட். பிகாஸ் அந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் சம்திங் ஷி அக்ரீட். ஸோ தேங்க்யூ ஃபார் அக்ரீங் டு தட். அண்ட் நெக்ஸ்ட் ஆத்விக் ஜலந்தர். ஆத்விக் வந்து எப்படின்னா ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டர் சார். அவர் எந்த ஒரு ஆக்டிங் டியூட்டராக வந்து ஒரு கன்னடா ப்ராஜெக்ட்டுக்கு நான் அவரை கூப்பிட்டேன். நான் நிறையா நடித்து காமிச்சார். எஃபர்ட்லெஸ்ஸாக இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைடு ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணார். அந்த கொஞ்சம் பேர்த்துக்கு ஆக்டிங் சொல்லித்தரணும்னு கூப்பிடும்போது அப்போ தான் நான் வந்து இந்த கேரக்டர் சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு காமிக்கலான ஒரு விஷயம் நீங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு இது பண்ணும்போது வந்து அவர் அகைன் ஸ்கிரிப்ட் கேட்டார். ஸ்கிரிப்ட் சொல்லும்போது வந்து அவர் அக்ரி பண்ணி எனக்கு இதில் வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு படுது அந்த கேரக்டருக்கு. தோ வந்து ஒரு ஹீரோ இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கடைசியில் ஒரு இது இருக்குது அப்படிங்கும்போது வந்து அக்செப்ட் பண்ணார். ஸோ தேங்க்யூ அத்விக், தேங்க்யூ நிவாஸ், தேங்க்யூ ஆல் மை டீம். சாரி டு இன்டரப்ட்.
தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்றீங்க, எந்த கம்பெனி ரிலீஸ் பண்றாங்க, எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்க, பெரிய படங்களுக்கு மட்டுமே இந்த படம் வருது, எத்தனை திரையரங்கத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க? நாங்கள் வெறும் மல்டிப்ளெக்ஸில் வந்து சென்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் சார். ஏன்னா இந்த படத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சாதகம் பாதகம் தெரிஞ்சு, இதாவது மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸு சின்ன ரன் டைமு, அவங்க தீபாவளிக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு 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 ஃபுல் ஃப்ளெஜ்ட் மசாலா ஃபில்ம் எதிர்பார்த்து வந்துட்டு அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. பட் இதுதான் படம். இது வந்து பார்க்குறவங்க வந்து சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் அந்த ஃபில்ம் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஆடியன்ஸ் சார். அது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். நான் பண்ண மிச்ச ப்ராஜெக்ட்டுமே அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யாராச்சும் கனெக்ட் பண்ணி யாராச்சும் சம்வேர் அது இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஆடியன்ஸுங்கிறது நான் ரொம்ப அதனால தான் நாங்கள் லிமிட்டட் ரிலீஸ் தான் பண்ணுறோம். செலக்டட் சினிமாஸில் ஒன்லி இன் மல்டிப்ளெக்ஸ் அண்ட் பிவிஆர் ஐநாக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறோம் சார். ஸோ ஆமாம் சார், ஆமாம். எஸ் சார், எஸ். ஓடிடி தேர் இஸ் அ டிமாண்ட். ஓடிடி இல்லை வந்திருக்கு என்கொயரிஸ். எஸ் சார், எஸ். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் த தேட்ரிக்கல், ஏன்னா நாங்கள் தேட்ரிக்கலில் நாங்கள் 2-3 டைம் ஸ்க்ரீன் பண்ணும்போது தேட்ரிக்கல்லே வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து சவுண்டு டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், கேமரா டிபார்ட்மெண்ட் எங்கேயுமே நாங்கள் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஓடிடி அப்படிங்கிறக்காக வந்து நாங்கள் எந்த டெக்னிக்கலி நாங்கள் எந்த இதுலேயுமே நாங்கள் சீப் அவுட் பண்ணல. எல்லா விதத்துலையுமே நாங்கள் வந்து வி புட் 100% எஃபர்ட். சவுண்ட் டிசைனில் வந்து ஆக்சுவலி அவங்க ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது அவ்வளோ அரஸ்டிங்கான ஒரு இதாக இருந்துச்சு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியில் அந்த ஃப்ரேமிங் அது எல்லாமே வந்து அரஸ்டிங்காக ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா அப்படிங்கும்போது வந்து கேமராவும் வந்து ப்ரீத் பண்ணும் சார். அதில் ஒன் ஆஃப் தி நான் அது பிலீவ் பண்ணுறேன். ஒரு படத்தில் வந்து கேமரா தான் வந்து இட் கேப்சர்ஸ் த ஸ்டோரியை ஃபார்வர்ட் பண்ணுறது. இப்போ ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் டில்ட் வச்சு எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு ரிசீவ் பண்ணுவாங்க ஆடியன்ஸு. அந்த மாதிரி வந்து டெக்னிக்கலி எந்த ஒரு இதுலேயுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ தேட்ரிக்கலாகவும் இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓடிடியில் வரும்போதும் வந்து மக்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். எஸ் சார், எஸ் எஸ் போய் எஸ் எஸ் சார், எஸ். டிஜிட்டல் மோசடிக்கு வந்து நிறைய படங்கள் விழிப்புணர்வு படங்கள் கொடுத்தாலும் இன்னைக்கு இருக்க கிரிக்கெட் பிளேயர்ஸோ உச்சத்தில் இருக்க நடிகர்களும் இந்த ரம்மி போன்றதுக்கு வந்து விளம்பரங்கள் நடிக்கிறாங்கல்ல சார். அப்படி இருக்கிறப்ப அதை எப்படி நம்ம இது பண்ணிக்கிறோம்? எது பண்ணிக்க சார் புரியல. ரம்மி போன்ற இதில் வந்து உச்ச நடிகர்களே வந்து பணத்துக்காக காசுக்காக வந்து பண்றாங்க. அப்ப நீங்க தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஆப்ல மூலியமா மோசடி நடக்கிறது விழிப்புணர்வு ஒரு விஷயம் கொடுக்குறப்ப நாங்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ணி எடுத்துப்போம்? சார் எல்லாத்துலேயுமே சார் கீழே வாசகம் போட்டுறாங்க. இது வந்து கட்டாயம் இல்லை, சப்ஜெக்ட் டு லாஸ், எல்லாமே ஒரு வாசகம் வந்துடுது கீழே. நீங்கள் என்ன டிபேட் நீங்கள் எழுதினாலும் ஸ்மோக்கிங்கில் எப்படி எச்சரிக்கை இருக்குதோ அது மாதிரி விளம்பரத்துக்கு கீழே எச்சரிக்கை இருக்குது. எல்லா மியூச்சுவல் ஃபண்டு பாலிசிஸ்க்குமே இருக்குது. காரணம் நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மக்கள் சைட்லன்னு சொல்லிடுறாங்க. என்ன தான் நான் விளம்பரம் பண்ணாலும் நான் நடித்தாலும் நீ பார்த்து உள்ளே வந்துக்க, இட் இஸ் யுவர் சாய்ஸ் அப்படின்றாங்க. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில் படம் சார். பார்த்தீங்களா, டீசல், பைசன், டியூடு ப்ளஸ் கேம் ஆஃப் லோன் எல்லாம் தமிழில் வர 4 இங்கிலீஷ் டைட்டில் படங்கள். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. இதை மெயினாக டாபிக் எழுதலாம் நீங்கள். தேங்க்யூ.